சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. 50 சீட்டு 86 சீட் கொடுக்குறாங்க, துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பாங்க அப்படின்னு போயிட்டாரா? அப்படி அவர் நிச்சயமாக போக மாட்டார். அப்படி போனால் அது ஒரு தலை. அவருடைய சாப்டர் மேல க்ளோஸ், அதோட க்ளோஸ் ஆயிடும். முதல்ல கட்சி ஆரம்பிக்கிற போது தூய்மையா இருந்து நீ சொன்ன வார்த்தை என்ன? பிஜேபி வந்து நம்மளுடைய கொள்கை எதிரின்ட்ட. கொள்கை எதிரி பின்னால போய் நான் சேர முடியுமா? அரசியல் சகஜம் தான். அதான் சந்தர்ப்பவாதிகளுடைய வார்த்தை. அது 234 தொகுதியில் போட்டி பண்ணணும், அதுக்கு வேட்பாளர் இருக்கணும், வேட்பாளர்களுக்கு நிதி ஆதாரம் இருக்கணும். திமுக எல்லாம் காசே இல்லாம நின்ன கட்சி தான். 67 திமுகவினுடைய நிதி 11 லட்சம். ஒரு தொகுதிக்கு எம்எல்ஏவுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. தேர்தல் செலவு இருக்குல்ல, பிரச்சாரம் பண்ணணும், ஆட்களுக்கு உணவு கொடுக்கணும். அதுக்கு வந்து அடிப்படை செலவுக்கு சாதாரணமா கவர்மெண்ட் சொல்ற 40 லட்சம் போகுது. பணம் இல்லாமல் விஜய் வெற்றி பெற முடியுமா? மக்களுடைய உணர்வுகள் அவர் பக்கத்தில் இருக்கிறது ஏன் வெற்றி பெற முடியாது? நிச்சயமா வெற்றி பெற முடியும். சரி, விஜய்க்கு கூட்டணி அமையவில்லை, ஆட்சியில பங்கு கொடுக்கிற கூட்டணி தூய்மையான கட்சி யார் இருக்கிறா? எல்லாம் ஃப்ராடு. இவர் வருவாரு, ஏமாற மாட்டார்ன்றது மாத்திரம் எனக்கு தெளிவா தெரியும். அதனால இந்த இயக்கம் நிச்சயமாக வெளியில வந்து ஆளுங்கட்சியாக மாறுவதற்குரிய எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. பணம் தேவைன்னு சொல்றது தப்பு. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. விஜய் என்ன முடிவெடுப்பார்? பாஜக கூட்டணியா, தனித்து போட்டியா, எது அவருக்கு நல்லது? இதை பற்றி பேசுவதற்காக முன்னாள் எம்எல்ஏ, மூத்த அரசியல்வாதி திரு திருச்சி சவுந்தரராஜன் நம்முடன் நினைக்கிறார். வணக்கம் திரு. வணக்கம். விஜய் ஒருவேளை போயிட்டாருன்னா, ஒரு 50 சீட்டு 86 சீட் கொடுக்குறாங்க, துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பாங்க அப்படின்னு போயிட்டாரா? அப்படி அவர் நிச்சயமாக போக மாட்டார். அப்படி போனால் அது ஒரு தலை. இல்ல, ஏன் அப்படி பெரிய வார்த்தை பயன்படுத்தும்? அதான் உண்மை. அதுக்கு பிறகு இவர் யாரும் சீண்ட மாட்டான். அவருடைய சாப்டர் மேல க்ளோஸ், அதோட க்ளோஸ் ஆயிடும். எப்படி நீங்கள் பிஜேபியோட போய் சேர்ந்து முதல்ல கட்சி ஆரம்பிக்கிற போது தூய்மையாக இருந்து நீ சொன்ன வார்த்தை என்ன? பிஜேபி வந்து நம்மளுடைய கொள்கை எதிரின்ட்ட. கொள்கை எதிரி பின்னால் போய் நான் சேர முடியுமா? அரசியல் சகஜம் சார். அரசியலில் சகஜம்ன்றது வந்து அதான் சந்தர்ப்பவாதிகளுடைய வார்த்தை. அது அரசியலில் சகஜம். அது இந்த வார்த்தைகள்லாம் வந்து இடையில கட்டுக்கிட்டு இவங்க வார்த்தை சொல்லி வர வார்த்தையை தவிர எது சகஜம்? எப்படி சகஜமாயிடும் ஆசியம்? கொள்கைக்காக தான் ஒரு கட்சின்றது. அதுக்கு கொள்கைக்காக தான் ஒரு கட்சிக்காக தான் ஒரு தலைவன். இதுதான் அண்ணாவும் சொன்னது. உலகத்தில் இருக்க இயல்பாக தான். கொள்கையே இல்லாமல் எதுக்காக உங்களுக்கு கட்சி? அவன் கொள்கை முரண்பட்ட கொள்கைகளோடு நீங்கள் எப்படி சேர முடியும்? அதனால் அது ஒரு தற்கொலை முயற்சி தான். உன்னை வந்து சீட்டை காட்டி ஏமாத்துறாங்க. குரங்குக்கு பொறி வச்சு பிடிக்கிற மாதிரி பிடிக்கலான்னு நினைக்கிறாங்க. அதில் இவர் அந்த பொறிக்கு இவர் இரையாக மாட்டார் என்று தான் என்னுடைய கருத்து. 234 தொகுதியில் போட்டி பண்ணணும், அதுக்கு வேட்பாளர் இருக்கணும், வேட்பாளர்களுக்கு நிதி ஆதாரம் நிற்கணும் சார். நிதி ஆதாரம் காசே. திமுக எல்லாம் காசே இல்லாமல் நின்ன கட்சி தான். 1967 ஆளுங்கட்சியாக நிற்கிற போது திமுகவினுடைய நிதி 11 லட்சம். ஒரு தொகுதிக்கு எம்எல்ஏவுக்கு 1000 ரூபா கொடுத்தாங்க, எம்பிக்கு 4000 கொடுத்தாங்க. நான் வந்து தஞ்சாவூரில் பார்லிமெண்ட் சீட்டு எஸ்டி சோமசுந்தரத்துக்கு நான் தான் சீஃப் ஏஜென்ட். 4000 ரூபா செக்கு கொடுத்தாங்க. அதை வாங்கி போய் கேஷ் பண்ணி அதுதான் படித்து நாங்கள் பண்ணோம். நீங்கள் நேர்மையாக இருந்தாலும் உங்களுக்கு எதுக்கு காசு? ஒழுங்காக இருக்கணும்னா ஒழுங்காக இருக்கிறவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. நீ காசு கொடுத்தா காசு கொடுத்ததும் காசு வாங்கினவங்களாம் ஓட்டு போட்டுருவாங்களா? காசு கொடுக்குறது யாருடைய காசு? அவங்களுடைய மக்களுடைய காசு கொள்ளையடித்து அவங்ககிட்ட கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சிட்டு அதுக்கு பிறகு அவங்ககிட்ட கொண்டாந்து 1000 2000 கொடுத்தா அதெல்லாம் யாருக்குமே தெரியாமல் போயிடுமா? அதெல்லாம் வந்து புரியாமல் மக்கள்லாம் இப்போல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு தான் வர்றாங்க. ஆனால் தேர்தல் செலவு இருக்குல்ல, பிரச்சாரம் பண்ணணும், ஆட்களுக்கு உணவு கொடுக்கணும். அதுக்கு வந்து அடிப்படை செலவுக்கு சாதாரணமாக கவர்மெண்ட் சொல்கிற 40 லட்சம் போதும். அதை அவங்க தயார் பண்ணிவிடுவாங்க. இல்லை, ஒரு 5 கோடி இல்லாமல் நான் வந்து திருச்சியில் 1977 நின்னேன். திருச்சி ஒரு காஸ்மோபாலிட்டன் டவுனு. அதில் மொத்தமே எனக்கு 17,000 ரூபாய் செலவு. அப்போது 77 17 ஆண்டுகள் முன்னால். ஆமாம், 17,000 செலவு. அதுக்கு முன்னாடி 62 ஜெயங்கொண்டம் தொகுதிக்கு நான் இன்சார்ஜாக இருந்தேன். அப்போ வந்து அந்த கேண்டிடேட் என்கிட்ட காசையில் ஒரு பைசா கூட என்னால் கொடுக்க முடியாது, நீங்கள் வேலை செஞ்சால் செய்யுங்க, இல்லாட்டி போங்கன்னு கையை வச்சுட்டாங்க. வேறு வழியே இல்லாமல் இங்கே வந்து பேராசிரியர்கிட்ட சொல்லி எம்ஜிஆரை ரெக்கமெண்ட் பண்ணி எம்ஜிஆர் எங்கள் ஊருக்கு ஒரு தேதி கொடுத்தாரு. அந்த தேதிக்கு சிறப்பு கூட்டம், தேர்தல் நிதி சிறப்பு கூட்டம்னு போட்டு 4 அண்ணா டிக்கெட் போட்டு 2000 ரூபா வசூலாச்சு. அந்த 2000 300 செலவு போனால் 1700 தான் அந்த 62 தேர்தலில் செலவு. ஆனால் அன்றைக்கு காங்கிரஸ்காரர்கள் பெட்டி பெட்டியாக பணம் வைத்து கொண்டு செலவு செய்தார்கள்.
ஆனால் பெட்டி பெட்டியாக செலவு பண்ணவங்களுக்கு ஓட்டு போடலை, எங்களுக்கு தான் போட்டாங்க. நீங்கள் நேர்மையாக இருந்தால் உங்க கூட வர்றாங்க, தெரியுமில்ல, மக்களுக்கு தெரியும்ல, இது யோக்கியமான கட்சி, இது நேர்மையான கட்சி, இது வந்தால் நல்லது தான் அப்படின்ற அப்படி போட்டுவாங்கள்ல, அப்படி தான் வந்தது. ஆனால் கீழ்மட்டம் வரைக்கும் பெரிய அளவுக்கான நிர்வாகிகள் இல்லை, மக்களை திரட்டி கொண்டு வருவதற்கான கட்டமைப்பு இல்லை. இப்போ கட்டமைப்பு வச்சு இருக்கிறவங்க கூட நான் சொல்கிறேன், கட்டமைப்புக்கு இவங்க காசு கொடுக்கலைன்னா அவன் வேலை செய்ய மாட்டான், எழுதி வச்சுக்கோங்க. நான் பார்த்தது ஒரு தேர்தலில் 2019 தேர்தலில், நான் இப்போ பேர் சொல்லக்கூடாது, பெரிய பொறுப்பில் இருக்காங்க, நான் அதை சொல்ல விரும்பலை. அப்போ வந்து ஒருத்தர் மாவட்ட செயலாளராக இருந்தார். ஒரு கேண்டிடேட்டுக்கு எம்பி சீட் கொடுத்தாச்சு. 15 நாள் ஆச்சு, அங்கே ஒரு கீறல் கூட இல்லை, ஒரு வேலை கூட நடக்கலை. அந்த மாவட்ட செயலாளர் நான் கூப்பிட்டு கேட்டேன், என்ன தம்பி தேர்தல் இன்னும் 10 நாள் தான் இருக்குது, 15 நாள் முடிஞ்சு போச்சு, ஒன்றுமே வேலையே நடக்கலைன்னு. அண்ணன் மேலேருந்து இன்னும் கவனிப்படலைன்னா. யார்? மாவட்ட செயலாளர் சொல்கிறார். ஆச்சா, ஏன் அப்படிப்பட்ட இயக்கம் தான் இருக்குது தவிர, நீங்கள் காசு கொடுக்கலன்னா எவனும் சும்மா அங்கே எழுந்திரிச்சு கூட போக மாட்டான். அதுக்காக தான் அவன் கொள்ளடிச்சு வச்சுக்கலாம் அவங்கள. அதாவது அண்ணா காலத்தில் கட்சிக்காரன் வந்து உண்மையான தொண்டர்களாக இருந்து தன்னுடைய உழைப்பை, தியாகத்தை எல்லாத்தையும் பண்ணான். நான் 62 தேர்தல் வேலையில் பண்ணுறபோது கட்சிக்காரங்க வருவாங்க, ஒரு டீ கூட நாங்கள் வாங்கி தர மாட்டோம். வருவான், அண்ணன் என்னப்பா அண்ணா ஒரு நாள் லீவு கொடுங்க, எனக்கு என்ன சம்பளமாக கொடுத்து வச்சுருக்கோம், அதெல்லாம் கிடையாது. வந்து சொல்லுவான், பொறுப்பாக வந்து சொல்லுவான், நான் ஒரு நாள் வெளியில் போனேன், என்னப்பா விஷயம், காங்கிரஸ்காரங்க சைக்கிள் ஊர்வலம் நடத்துகிறாங்க, நான் போனால் 5 ரூபா தருவாங்க, அதை வச்சுக்கிட்டு நான் 10 நாள் காலம் ஓட்டுவேன் அப்படின்னு. அப்படி இருந்த தொண்டர்கள் இன்றைக்கி வந்து நீங்கள் பெட்டி பெட்டியாக பணம் கொடுத்தால்தான் மாறி மாறி தொடர்ந்து செய்யணும். அதாவது இப்போ பெர்னேல் ரிவர்னால் அது மாதிரி தொடர்ந்து அதை கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் வேலை செய்வானே தவிர, ஒரு நாள் கொடுக்கலன்னா போய் படுத்துருவான். பணம் இல்லாமல் விஜய் வெற்றி பெற முடியுமா? நிச்சயமாக மக்களுடைய உணர்வுகள் அவர் பக்கத்தில் இருக்கிறது ஏன் வெற்றி பெற முடியாது? நிச்சயமாக வெற்றி பெற முடியும். ஏதோ எங்கேயோ தவறுகள் நடந்தால் தவிர, அல்லது இந்த தேர்தலில் தான் தில்லுமுள்ளுகள் செய்தால் தவிர, அவர் தான் வருகிற 26 அவர் தான் முதலமைச்சர். அதில் யாரும் தடுக்க முடியாது. ஏன்னா முழுக்க முழுக்க பல இடங்களுக்கு அவர் போகலை, இன்னும் கூட ஒரு தேர்தலுக்கு 37 இருக்கு, பிரச்சாரத்துக்கு அதுக்கு அவர் அந்த பிரச்சாரத்துக்கு போகாமல் இருக்கிறதுக்கு யார் காரணம்? ஆளுங்கட்சி, சர்க்கார் தான் காரணம். இது மக்களுக்கு தெரியுது, அவர் வரேன்றாரு, இவங்க விடமாட்டேங்கிறாங்க. அப்படின்ற போது மக்கள் நம்மக்கிட்ட வர வேண்டிய விஜய் வராமல் போனதுக்கே இவங்க தான் காரணம். அதனால் நம்ம இவங்கள தோக்கடிப்போம், அவரை வெற்றி பெற வைப்போம், அந்த சிந்தனை வருது இல்லையா? நீங்கள் ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் இன்னொரு கவுண்டர் ஆக்ஷன் உண்டு. திமுகங்கிற ஒரு கட்சி, அதுவும் ஒரு ஆளும் கட்சியாக இருக்குது. அண்ணா திமுக 30 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கு. 2 பெரிய கட்சிகள் ஆட்சியில் அதிகாரம், 2 பெரிய கூவங்கள், பெரிய கட்சிகள், கங்கையாக இருந்த கட்சிகள் கூவமாக மாறிவிட்டது. அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டியதில்லை. யார் அண்ணா வந்து காசு கொடுக்கறதுக்கு என்னைக்காச்சும் ஒத்துக்கிட்டாரா? சொன்னாரா? சாராயம் கொடுக்க ஒத்துக்கிட்டாரா? ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள். கிடையாது. அப்படிப்பட்ட இயக்கத்துலேருந்து இன்றைக்கி வந்து நீங்கள் எல்லாம் ஊழலும் லஞ்சமும் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டு கொண்டு வந்தால் என்ன அர்த்தம் வருது? யாருக்கிட்ட இப்போ பழனிசாமிக்கு சொத்து எவ்வளோ இருந்தது ஆரம்பத்தில்? நான் கேட்குறேன், இன்றைக்கி மந்திரிகள் அது இது இருக்கிறவங்களோட பூர்வீக சொத்து என்ன இருந்ததுன்னு பாருங்கள். யார்கிட்ட இருந்தது? எனக்கு தெரிஞ்சு யார்கிட்டையும் கார் கூட கிடையாது, தெரியுதா? அதனால் எல்லாம் நீங்கள் அந்த பூர்வீகமாக உள்ள நுழைஞ்சு பார்த்தோன்னா எல்லாமே கொள்ளையடித்தது தானே, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ கூட திமுகவில் என்ன சொல்கிறாங்கன்னா, மந்திரி தலைமையிலேருந்து பணம் தர மாட்டோம், ஒவ்வொரு மந்திரியும் தொகுதியை பார்த்துக்கோணுன்னா. அப்போ பார்த்துக்கோணுன்னா அவங்க லஞ்சம் வாங்கி கொள்ளையடித்து வச்சுருக்கான்றது தலைமைக்கு புரியுது இல்லை, அதுலேருந்து நீ செலவு பண்ணுன்னு சொல்கிறாங்கல்ல, இதுதானே உண்மை. சரி, விஜய்க்கு கூட்டணி அமையவில்லை, ஆட்சியில் பங்கு கொடுக்குற கூட்டணி தூய்மையான கட்சி யார் இருக்கிறா? எல்லாம் ஃப்ராடு, தெரியுதா? அதனால் கூட்டணி அமைஞ்சால் பரவாயில்ல, அமையாட்டி பரவாயில்ல, அதனால் ஒன்றும் இல்லை. கூட்டணி அமைஞ்சனா இப்போ காங்கிரஸ் வந்தால் வரட்டும்னு நினச்சாரு, அதுதானே அவர் நினச்சாரு. அது வரல. வராமல் போனதுக்கு என்ன காரணம்? தலைமையில் இருக்கிற டெல்லியில் இருக்கிற தலைமை வந்து கூட்டணி இவரோட தான் வைக்கணும்னு நினச்சது. ஆனால் இங்கே இருக்கிற சில பேர், சிதம்பரம், இப்போ செல்வ பிறந்தக, மற்ற இவங்க மாதிரி இருக்கவங்க ஏற்கனவே கொட்டை தின்னு பழம் தின்னு கொட்டை போட்டவங்க, இவங்க வந்து மேலேயே திமுகவோடையே தொத்திக்கிட்டு இருந்தோன்னா நமக்கு எதாவது பதவி கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டு அப்படி அவங்க வரலன்னா மூப்பனார் உடைச்ச மாதிரி நம்மளும் உடைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி உடைக்கிற அளவுக்கு இவங்க போட்டாங்க. அப்போ தான் டெல்லி பார்த்தது, இவங்க உடைச்சி இவங்க போய் பதவிக்கு அங்கேருந்து போகிறத விட நாமளே உள்ளே இந்த தடவை இருந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டாங்களே தவிர அவங்க விரும்பி ஒத்துக்கிட்ட கூட்டணி அல்ல அது. ஆனால் இவங்களால் இப்போ இது என்ன ஆச்சுன்னா, இவங்க எண்ணத்தில் மண்ணு போட்டாங்க. அதோடு வந்த இப்போ ராஜ்யசபா சீட்டையும் அறிமுகம் இல்லாத
பாப்புலாரிட்டி இல்லாத ஒருத்தருக்கு கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து இங்கே இருக்கிற முக்கியமஸ்தர்கள்னு சுற்றிட்டு இருந்தாங்களோ ஒரு 10 பேர், இவங்களுக்கெல்லாம் அவங்க ராமத்தை போட்டாங்க, தீர்ந்து போச்சு. இதோடு மட்டுமல்ல, இனிமேலும் அவங்க சண்டை போடுறது என்னன்னா, இவங்கெல்லாம் இத்தனை வருஷமாக வந்து கட்சியை பயன்படுத்தினாலே தவிர கட்சி வளர்க்கலை. அதனால் இனிமேல் கீழ்த்தளம் வரைக்கும் போய் நம்ம கட்சியை வளர்க்குறவங்களுக்கு நம்ம இடம் கொடுத்து அந்த கட்சியை வளர்த்துடலாம் அப்படின்ற எண்ணத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. இப்போ இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போயே நான் சொல்கிறேன், அவங்களுக்கு கூட எச்சரிக்கையாக சொல்கிறேன், உங்களுக்கெல்லாம் அவ்வளோதான், உங்கள் ஆட்டம் முடிஞ்சு போச்சு. இது உங்களை பற்றி தெளிவாக டெல்லி புரிஞ்சுக்கிச்சு. அதனால் உங்கள் கதை இதோட முடிஞ்சு போச்சு. இனிமேல் புதுசாக வர்றவங்களுக்கு தான் காங்கிரஸ் கொடுக்கும். அதுதான் உண்மையான நிலைமை. முக்கியமாக பாஜக விரும்புது விஜய் வர்றதை, எடப்பாடி தான் விரும்பல. 134 சீட்டு கீழே வந்துடும், அப்புறம் ஆட்சியில் பெரும்பான்மையை பெற முடியாது, வெண்டாலும் பெரும்பான்மையை பெற முடியாது, அதில் அவரை தான் தடுக்கிறாரு. இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் தாண்டி நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் அணிக்கு போக வாய்ப்பு இருக்கா, இல்லை தனியாக சென்று வெற்றி பெற முடியும், கணிசமான தொகுதிகளை பெற முடியும்னு விஜய் நம்புறாரு? நிச்சயமாக நம்புறாரு. அவர் தான் சொல்கிறாரு மேடையில், வீட்டுக்கு ஒரு ஓட்டு எனக்கு இருக்குது அப்படின்னு நான் மேடையில் ஒரு தடவை. வீட்டுக்கு ஒரு ஓட்டாச்சும் எனக்கு, ஒரு ஓட்டு இல்லை, அந்த ஒரு ஓட்டு 4 ஓட்டாக வரும். இப்போ நான் 12-13 வயசில் திமுகவில் சேர்ந்தேன். மேடையில் தலைவர்கள் என்ன பேசுவாங்கன்னா, நீங்கள்லாம் சின்ன அப்போல்லாம் கட்சியிலே நான் 40 வயசுக்கு மேற்பட்டவங்க ஒருத்தரும் கிடையாது. அண்ணாவுக்கு கூட 40 வயசு கிடையாது. அப்படி இருந்த காலத்தில் நீங்கள்லாம் ஒரு ஓட்டு போடலைன்னு வருத்தப்படாதீங்க. நீங்கள் போய் உங்கள் அம்மா, அக்கா, பாட்டி, தாத்தா இவங்ககிட்ட போய் சொன்னீங்கன்னா உங்களால் 10 ஓட்டு வாங்க முடியும். ஒரு ஓட்டுக்கு பதிலாக 10 ஓட்டு வாங்க முடியும். அப்படி தானே வளர்ந்தது திமுக. வேறு எந்த வகையில் வளர்ந்தது? திமுக ஆளுங்கட்சியாக வருகிற வரையில் யாருக்கும் பணம் கொடுக்கலை. அண்ணா இருந்தவரை யாருக்கும் பணம் கொடுக்கலை. அடிப்படை செலவுக்கு தொகுதிக்கு 1000 ரூபா கொடுத்தாங்க, பார்லிமெண்ட் செலவுக்கு 4000 ரூபா கொடுத்தாங்க. இதுதான் கொடுத்தது. அவங்களும் அவங்க கட்சியில் நின்னவங்களுக்கும் வசதி உள்ளவங்க யாரும் கிடையாது. இன்னும் வேடிக்கை என்னென்னா, ஒரு தடவை அண்ணா வந்து இங்கே சைக்கிள் ரிக்ஷா ஓட்டிகிட்டு இருந்தார், ஒரு தோழர் மணின்னு பேர். அவர் கூப்பிட்டு வெண்கலத்தில் சீட்டு கொடுத்தாங்க, அவர் எம்எல்ஏ ஆனார். அப்படிப்பட்ட, அதாவது சைக்கிள் ரிக்ஷா ஓட்டிகிட்டு இருக்கிற ஒரு தோழர் கூப்பிட்டு இங்கே சீட்டு, அப்படி தான் சீட்டுகள் அன்றாடம் காட்சிகளுக்கு தான் சீட்டு கொடுத்தாங்க. இன்றைக்கி ஏதாச்சும் கட்சியில் உழைக்கிறவங்க நிற்க முடியுமா? தனியாக 20 கோடி 30 கோடின்னு கொண்டு வந்து விட்டாங்களே, அதனால் முடியாது. இன்றைக்கி விஜய் பண்ணுற கட்சியினுடைய விளைவாக பணம் இல்லாமல் நிற்கிறதுக்கு மக்கள் ஆதரவு இருக்குது. அடிப்படை செலவை மாத்திரம் பண்ணிக்கிட்டு தேர்தல்னா நிச்சயமாக வரும். ஒன்றும் இவங்கள மாதிரி 20 கோடி 10 கோடி 5 கோடியெல்லாம் வேண்டியதில்லை. ஸோ அதான சர்க்கார் சொல்கிற செலவுக்கு அடிப்படையாக வச்சுக்கிட்டு பண்ணாலே நிச்சயமாக ஜெயிச்சிட முடியும். ஆனால் ஓட்டு போடுறதுக்கு மக்கள் தயாராக இருக்கான், அவ்வளோதான். விஜய் வெற்றி பெறுவான்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒருவேளை வெற்றி பெறவில்லை, குறைந்த சீட்டில் மட்டும் ஜெயிச்சிடறார் அல்லது ஜெயிக்கவே இல்லை, இதெல்லாம் வாய்ப்பு தேர்தல் இருக்குது. அப்படின்னா தொடர்ந்து அரசியல நிக்கிற அளவுக்கு உறுதியோடு இருப்பாரா, இல்லை ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு நினைப்பார்? நான் சொல்றது விஜய் ஜெயிக்கவே மாட்டாரு, இடமே வராது அப்படின்னு நீங்க சொல்றதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இருக்கிற வாய்ப்பு தேர்தல் இல்லை, இல்லாத ஒன்றுக்கு வந்து நம்ம கதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு இருக்கிறனால மக்கள் யார் சார் திமுகவில், ஏன்னா எல்லா கட்சியிலும் எனக்கு நண்பர்கள் இருக்காங்க, என்னக்காக என்னுடைய விசுவாசிகள் கூட இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா நீ ஏன்ப்பா உங்கள் கட்சியில் இப்படியெல்லாம் தப்பு நடக்குதே பாத்தியாடா அப்படின்னா என்ன கேட்டால் என்ன சொல்கிறான், ஐயா நாங்கள் என்னையா பண்ணுறது, ஒன்று இதெல்லாம் மேலே அவங்க பண்ணிடுறாங்க, நாங்கள் மேலேன்றாங்களே தவிர கட்சி கீழேருந்து உற்பத்தியான கட்சி மேலே போய் நின்றுடுச்சு. இப்போ கீழே இல்லை. அண்ணா வந்து சொன்னது என்னன்னா, தொண்டனை பார்த்து தலைமை அச்சப்பட வேண்டும், மக்களை பார்த்து அரசாங்கம் அச்சப்பட வேண்டும், அதுதான் ஜனநாயகம்னாரு. இப்போ தொண்டனை பார்த்து இவங்க யாரும் கவலைப்படுறது, தொண்டர்களை பற்றி கவலையே கிடையாது. நம்ம அங்கேருந்து சொல்லிட்டோன்னா அவங்க வந்து அந்த வாய்க்காலில் பணத்தை விட்டோன்னா அது பாட்டுக்கு தண்ணி மாதிரி போயிட்டே இருந்ததுன்னா வேலை செஞ்சிருவான் அப்படின்னு வச்சுருக்காங்களே தவிர. நான் தான் சொன்னேன், அது இப்போ 2019 ஒரு மாவட்ட செயலாளர் எனக்கு சொன்னதை நான் சொன்னேன். அது உண்மையான, யாராச்சும் கேட்டாங்கன்னா ப்ரூஃப் பண்ணணுன்னா பண்ணிவிடுவேன், அதுக்கும் என்கிட்ட ஆதாரம்லாம் இருக்குது. அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, பணம் கொடுக்காமல் நீங்கள் ஒன்றும் வேலை நடக்காது அப்படின்றது ஆகிடுது. கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போயே 3 மாதமாக போயிட்டு இருக்குது, பணம் போயிட்டு தான் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் போயிட்டே இருக்குது. தீபாவளிக்கு போகுது, பொங்கலுக்கு போகுது. ஆக கட்சிக்காரங்களுக்கு அவங்கள வந்து கூலிக்காரர்களாகவும் ஏழையாகவும் வச்சுருக்கிறதுக்கு இந்த கட்சி மேல் மட்டத்தில் ஒரு 20-30 பேர் அவங்க குடும்பம், அவங்க பேரன், அவங்க பிள்ளை, அப்படி அதை வச்சுக்கிட்டு இந்த ஆட்சி பீடத்தை இந்த யூரோப்பில் அந்த காலத்தில் இருந்தாங்களே லார்ட்ஸ் அண்ட் நோபிள்ஸ்ன்னு, அதை மாதிரி இவங்க தயாரிச்சுக்கிட்டாங்களே தவிர கீழேருந்து ரூட் காசுலேருந்து கட்சி வரல. கட்சியெல்லாம் ரூட்டெல்லாம் போயிடுச்சு. ஏதோ இருக்கிறோம், கூட்டமாக இருக்கிறோம், சரி காசு தராங்க நம்ம ஒரு வேலை செய்வோன்னு பண்ணுறாங்களே தவிர உணர்ச்சி பூர்வமாக எவனும் கிடையாது. இப்போ கூட மாநாடு சிறுகனூரில் மாநாடு போட்டாங்க. அங்கே வந்து ஒவ்வொருத்தரும் அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆளை பிடிச்சி, நீ 50 ஆள் ஒரு வேன், 50 ஆள் இவ்வளோ பணம், இவ்வளோ ஆள், இவ்வளோ பாட்டிலு, இவ்வளோ பிரியாணி நீ அடிச்சுட்டு வந்தோம். ஒவ்வொருத்தரும் இன்ட்ரெஸ்ட் பண்ணிட்டாங்க.
அதையே நான் நேரடியாக கண்ணால் பார்த்தேன், கண்ணாட கேட்டுக்கிட்டேன். அதனால் அதெல்லாம் இல்லாமல் இப்போ விஜய் கூட்டம் போடுறாரு, காசு கொடுத்து கூப்பிட்றாங்களா? காசு கொடுத்து வர்றானா? இல்லையே. திமுகவினுடைய ஆரம்ப காலமே வந்து எப்படின்னா கட்சியில் பணம் கிடையாது. இன்னும் அடிப்படையிலேருந்து முதல் நாள்லேருந்து பணம் இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வந்து சிறப்பு கூட்டம்னு ஒன்று போடுவாங்க. டிக்கெட்டு கொடுத்து பேச்சை கேட்க வரணும். அந்த காசை வச்சு கட்சி நடத்தணும். அதே மாதிரி இன்னும் திமுகவினுடைய ஆரம்பகால வரலாறுலாம் சொல்ல போனேன்னா ஒரு பைசா காசு இல்லாமல், அதாவது டீ குடிச்சிட்டு வந்து அதுக்கு காசு கொடுக்க முடியாமல் இருந்த காலமெல்லாம் உண்டு. புரியுதா உங்களுக்கு? அப்படியெல்லாம் வளர்ந்த கட்சி. ஆனால் நேர்மையாக தூய்மையாக வளர்ந்த கட்சி. இன்றைக்கெல்லாம் வந்து அதாவது தங்க தாம்பாளத்திலையும் தங்க தட்டிலையும் சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருக்கானுங்க. அதனால் நிலைமை எங்கேயோ போயிடுச்சு. அதை மக்கள் உணர்கிறார்கள். இன்னும் கீழ்த்தட்டு மக்கள் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அவங்கெல்லாம் பணம் கொடுத்து தான் வாழ வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் உணர்ற போது மக்கள் தயாராக இருக்காங்க. அவங்க ஓட்டு போடுவாங்க. நிச்சயமாக இவர் வருவார், ஏமாற மாட்டார்ன்றது மாத்திரம் எனக்கு தெளிவாக தெரியும். அதனால் இந்த இயக்கம் நிச்சயமாக வெளியில் வந்து ஆளுங்கட்சியாக மாறுவதற்குரிய எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. பணம் தேவைன்ற சொல்கிறது தப்பு. பணம் அடிப்படை தேவைகளுக்கு தேவைப்படுறத இவங்கள மாதிரி 5000 10,000 லஞ்சம் கொடுக்கறதுக்கு தேவையில்லை. கொடுத்தா கூட அப்போ எங்களால் தான்டா கொடுத்தாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்களே திமுக மேடையில் சொல்லுவோம். அந்த காலத்தில் என்ன சொல்லுவோன்னா, காங்கிரஸ்காரன் பணம் தருவான், நாங்கள் நிற்கிறதுனால தான் உங்களுக்கு பணம் தர்றோம், அதனால் அதை வாங்கிக்கோங்க, ஆனால் ஓட்டை எங்களுக்கு போடுங்க. இப்படி தான் நாங்கள் பிரச்சாரம் பண்ணோம். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்தை குறிப்பியாக திருச்சி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி. நன்றி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints.